ஹலோ வீவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ. மீனாவுடைய அம்மா எங்க மீனாவுக்கு நம்ம சீர்வரிசை செய்யலாமே, பாவங்க எல்லாரும் அவங்களுக்கு சீர்வரிசை செய்யும் போது அப்போ நம்ம பொண்ணுக்கும் கவலையா இருக்குல்லன்றாங்க. அதுக்கு நாம பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளையை அவ கல்யாணம் பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு ஓடி போனா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு போய் நாம என்னத்தை சீர் பண்றதுன்னுவாங்க. என்ன இருந்தாலையும் மீனா நம்மளுடைய பொண்ணுங்கன்றாங்க. அப்படியே நம்மளால விட்டுற முடியாது. உங்களுக்கும் அவன் மேல பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியுதுங்க. நம்ம பொண்ணு அப்படியே விட்டுறக்கூடாதுங்கன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அவளுக்கு அது பண்ணும் இது பண்ணணும்னு நினைக்காதனுங்க. ப்ளீஸுங்க, நம்ம சீர்வரிசை செய்யலாமே, என் மகளுக்கு சீர்வரிசை செய்யணுன்ட்டு என் மனசு அடிச்சுக்குதுங்க. ஏன்னா அவ என்ன இருந்தாலும் நம்ம ரத்த பாசம் இல்லைங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மீனாவுடைய அப்பாவை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சரி ஓகே அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க ஜனார்த்தனை. சரி அவளுக்கு சீர்வரிசை செய்யலாம், ஏன்னா இந்த அளவுக்கு வசதியானவங்களா இருக்காங்க, நம்ம செய்யலைன்னா அவளுக்கு கஷ்டங்க தான், என்ன பண்றது, சரி செஞ்சிடலாம் அப்படின்னு வாங்க. கேட்டோடனே மீனாவுடைய அம்மா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்புறம் மீனாவுக்கு சீர்வரிசை செய்யலான்ட்டு மீனாவுடைய அப்பா அவங்களுடைய அம்மால சீர்வரிசையை கொண்டுட்டு போறாங்க. அது பார்க்கும்போது மீனா அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனாவுக்கு தலைப்பொங்கலுக்கு சீர்வரிசை எடுத்துட்டு வந்தோடனே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.